कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपात्तमहं वन्दे श्रीलगुरुं दीनतारिणम् परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. Nama Om Vishnu Padaya Krishna Prishthaya Bhutale श्रीमदे जयपताका स्वामिनिधि नाम्ने नमो आचार्य पदाय कृपपदायिने गौरगदामदाय नगरग्रामधारिणे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामिनिधि नाम्ने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे हरे कृष्ण माताजी भागवत प्रार्थனை பண்ணுங்க சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. कृष्ण सर्वशास्त्रापि पीयूषा सर्ववेदैः सत्फला सर्वसिद्धान्तरत्नाय सर्वलोकैः त्रिकृदा सर्वभागवतप्राण श्रीमद्भागवतप्रभो कलिद्वन्द्वोदादित्य श्रीकृष्णपरिवर्तित परमानन्दपाडाय प्रेमवर्षाक्षराय दे सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मत्येकबन्तो मत्सङ्गिन् मत्कुरो मन्मगादन मत् निस्तारக மத்பாக்கிய மதானந்த நமோஸ்துதே அசாது சாது தததாயின் அதினோச்சதாகர் கானாச்ச முன்சா காசின் மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரிஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. நன்றிங் மாதாஜி. நன்றி மாதாஜி. இன்னைக்கு ஸ்லோகம் 29 அதாவது காண்டம் 4ல அத்தியாயம் 6 ஸ்லோகம் 29 கரெக்டுங்களா? ஓகேங்க. பிரம்மதேவன் சிவபெருமானை அமைதிப்படுத்துதல் அப்படிங்கிற அத்தியாயத்துல பாக்குறோம். ஸ்லோகம் 29 His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. Raktakanda Kakandika Swara Mandida Shatpadam Salahamsa Kula Preshtam Karatanda Javashayam. ஹரே கிருஷ்ணா. லலிதா மாதாஜி மியூட் போட்டுக்குங்க மாதாஜி, டிஸ்டர்ப் ஆகுது. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அத்தெய்வீக வனத்தில் கழுத்தில் சிவப்பு வண்ணம் கொண்ட பறவைகள் தேனீக்களின் ரீங்காரத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு இனிய குரலில் பாடிக்கொண்டிருந்தன. அந்த ஏரிகள் உறுதியான தண்டினை உடைய தாமரை மலர்களினாலும் ஒளியெழுப்பிக் கொண்டு அங்குமிங்கும் ஓடும் அன்னக்கூட்டங்களினாலும் மிக்க எழில் வாய்ந்ததாக இருந்தன. பொருளுரை. அவ்வனத்தில் அழகு பல்வேறு ஏரிகளினால் அழகு மிக்கதாக விளங்கியது. அந்த ஏரிகள் தாமரை மலர்களினால் எழிலூட்ட பெற்றும் அன்னச்சேவல்கள் தங்கள் பேடைகளுடன் கூட்டங்கூட்டமாக நீந்த பெற்றும்
பறவைகளின் கீதமும் தேனீக்களின் ரீங்காரமும் நிறைந்து இருந்தன. இவை அனைத்தும் கவனத்தில் கொண்டால் அந்த இடம் எத்துணை எழில் மிக்கதாக இருந்ததென்றும் அதை கடந்து செல்கையில் தேவர்கள் எவ்வாறு அச்சூழலில் மனம் மகிழ்ந்திருப்பார் என்றும் ஒருவரால் யூகிக்க முடியும். இப்பூ உலகில் எத்தனையோ பாதைகளும் எழில்மிக்க இடங்களும் மனிதர்களால் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தும் இச்லோகங்கள் குறிப்பிடும் கைலாய மலையின் எழிலுக்கு அருகில் வைத்து ஒப்பிட இயலாதவைகளாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நாம இப்போ போன கிளாஸ்லயும் பார்த்தோம் கைலாய மலை சிவபெருமான் வசிக்கும் இடம் எவ்வளவு எழிலுற்றதாக, அருவிகளும் காடுகளும் நீர்வீழ்ச்சிகளும் பறவைகளும் மரங்களும் செடி கொடிகளும் நிறைந்து அங்க மனமிக்கதாக நறுமணம் வீசியதாக எழில் பொங்கி காட்சியளித்தது அப்படின்னு. ஆனா இங்கெல்லாம் வந்து நாம நகரங்கள்ல நாம இயற்கையாக பூங்காக்களை எல்லாம் உருவாக்குறோம். ஆனா அதுல எல்லாம் வந்து அவ்வளவு என்னதான் நாம செயற்கையா உருவாக்குனாலும் அது இயற்கை போல தோற்றமளித்தாலும் ஆனா உண்மையான அந்த நறுமணங்களோ இப்ப நாம பிளாஸ்டிக் பூ கூட வச்சிருக்கிறோம் பாத்தீங்கன்னா ஃப்ளவர் வாஷ் சொல்லிட்டு பார்த்தா நேச்சுரலா இருக்கும். ஆனா அதுல மனம் வருமா? வராது. அப்படி செயற்கைக்கும் இயற்கையும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்ப நாமெல்லாம் இங்க இயற்கையாக இருக்கிறத செயற்கையா உருவாக்கினாலும் கூட அதுக்கு ஈடாகாது. ஏன்னா 1% 2% அந்த அளவுல தான் நம்ம பார்க்கலாம் அதெல்லாம். ஆனா உண்மையா 100% அப்படிங்கிறது இயற்கைக்கு மட்டும்தான் உண்டு. அடுத்தது ஸ்லோகம் 30. வனகுஞ்சர சங்கிருஷ்ட ஹரிச்சந்தன வாயுனா அதிபுண்ணிய ஜன ஸ்திரீனாம் முகூர் உன்மதயன் மனஹ. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. இவ்வழகிய இயற்கை சூழ்நிலைகளினால் நிலையின்றி காட்டு யானைகள் கூட்டமாக சந்தன மரங்களுக்கிடையில் திரிந்து கொண்டிருக்கும். அங்கு வீசும் சுகமான தென்றல் காற்றில் மனதை பறிகொடுக்கும் தேவ மகளிர் மீண்டும் கலவி இன்பத்தை நாடுவர். பொருளுரை. பௌதீக உலகில் சுகமான சூழ்நிலைகள் தோன்றும் பொழுது லோகாயவாதிகளின் மனம் உடனே பாலுறவு இன்பத்தை நாடுகிறது. இம்மனப்பாங்கு பூமியில் மட்டுமல்ல தேவலோகத்திலும் கூட இருக்கிறது. பௌதீக உலகில் உள்ள உயிர்களின் மனங்களை பாதிக்கும் இச்சூழ்நிலைகளுக்கு முற்றிலும் நேர்மாறான நிலையுடையது ஆன்மீக உலகமாகும். ஆன்மீக உலகை சேர்ந்த பெண்கள் நடப்பு உலகை சேர்ந்த பெண்களை காட்டிலும் 1000 மடங்கு அழகு மிக்கவர்கள். ஆன்மீக சூழ்நிலையும் இங்கிருப்பதை காட்டிலும் அங்கு பன்மடங்கு அதிகமாகும். இவ்வினிய சூழ்நிலைகளிலும் கூட அங்கிருப்பவர்களின் மனம் நிலையின்றி தவிப்பதில்லை. காரணம் வைகுண்ட லோகம் என்னும் ஆன்மீக உலகில் உள்ளோரின் ஆன்மீக தன்மை வாய்ந்த மனங்கள் முற்றிலும் பகவானின் பெருமைகளை சொல்லி வழிபடுவதால் கிடைக்கும் இன்பத்தினை வேறெந்த இன்பத்தினாலும் வெற்றி கொள்ள முடியாது. ஏன் பௌதீக உலகில் உச்ச இன்பமாக கருதப்படும் புணர்ச்சி இன்பம் கூட அதன் அருகில் நெருங்க முடியாது. வைகுண்ட லோகத்தில் இத்துணை அருமையான வசதிகளும் சூழ்நிலைகளும் இருந்தும் கூட அங்கு பாலுணவு தூண்டுதல்கள் என்பது எதுவும் இல்லை. பகவத்கீதை 2.59 கூறுகிறது, பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அங்குள்ளவர்கள் ஆன்மீக ஞானம் மிக்கவர்கள் ஆவர். அந்த ஆன்மீகத்தன்மைக்கு முன்னர் பாலுறவு வாழ்க்கை என்பது முக்கியத்துவம் பெறுவதில்லை. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்க வந்து இந்த ஜட உலகுல ஆண் பெண் கவர்ச்சியினால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம அடிக்கடி பார்ப்போம். அப்ப இங்க வந்து செக்ஸ் லைஃப் அப்படிங்கிறது தான் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்றாங்க. இப்போ கிரகஸ்தா லைஃப்ல அதுதான் அது வந்து கிருஷ்ண உணர்வுல அது பண்படுத்தப்படுகிறது. இல்லை என்றால் அது வந்து கிரகமேதி லைஃப். கிரகமேதி லைஃப்ல பாத்தீங்கன்னா செக்ஷுவல் லைஃப் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப இந்த செக்ஸுவல் லைஃப் பெறக்கூடிய இன்பம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்பமானது. ஆனா ஆன்மீக உலகுல வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இதை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நாம பல மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தொலைவுல இருக்கிறோம். ஆன்மீக உலகுக்கும் ஜட உலகுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா இங்க இருக்கிறது அங்க இல்ல, அங்க இருக்கிறது இங்க கிடையாது. அப்ப எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா ஒரு நம்மளுக்கு தெரியாத ஒன்றை நாம சொல்லும் போது என்ன பண்றோம் நாம அது கற்பனையாக ஒரு பொய்யான இதாத்தான் நாம சிந்தித்து பார்ப்போம். இப்ப நாம சொல்றோம் அங்க அது வந்து மேல் உலகத்துல ஒரு தட்டையான ஒரு விமானம் இருக்கு, அது நாங்கெல்லாம் பார்த்தோம், அது வந்தது அப்படின்னா நாமெல்லாம் நினைக்கிறோம் இவங்க ஏதோ போய் பிதற்றுறாங்க அப்படின்னு சொல்லி. அது போல இங்க இருக்கிற இன்பம் அங்க இல்லைன்னு சொன்னா நம்மளுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம மனம் வந்து அகங்காரம் பொய் அகங்காரத்தால மூடப்பட்டிருக்கு. அதனால அவ்வளவு சீக்கிரம் நம்ம நம்பவே மாட்டோம். ஏன்னா இந்த
இன்பம் அப்படிங்கிறது பாலுறவே அங்க கிடையாது. பாலுறவு இன்பங்கிறதே கிடையாது. உடல் சம்பந்தமானதே கிடையாது. எல்லாமே ஞானம், ஆன்மீக சம்பந்தமானது. ஆனா இங்க நம்மளுக்கு ஆப்போசிட். என்னன்னா இங்க சிற்றின்பங்கள். எனக்கு வீடு வேணும், காரு வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், அது வேணும், இது வேணும், செக்ஸுவல் லைஃப் வேணும், ஆண் பெண் கவர்ச்சியில ஓடிட்டு இருக்கு. ஆனா அங்க அதெல்லாமே கிடையாது. ஏன்னா அங்க தேவையே கிடையாது அதெல்லாம். கார் வேணுங்கிறது கிடையாது, அழகு வேணுங்கிறது கிடையாது, புகழ் வேணுங்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாமே சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். கடவுள் எல்லா வசதியும் அங்க எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. சோ தேவைங்கிறதே கிடையாது. எல்லாருமே அவங்கவங்க சத்து சித்து ஆனந்தத்துல மூழ்கி கிடக்கும் போது எதுக்காக ஆனந்தத்தை வெளியில போய் தேடுறாங்க? இப்பெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நம்மளுக்கு தெரியல நமக்குள்ள ஆனந்தம் இருக்கிறது. நாம என்ன பண்றோம்? வெளியில தான் தேடிட்டு இருக்கிறோம். இருக்கிற இடத்த விட்டுட்டு பறக்கிற இடத்துல போய் தேடிட்டு இருக்கிறோம். தோல்ல துண்ட போட்டுட்டு காணோம் காணோம்னு தேடுற மாதிரி. நமக்குள் இருக்கிற ஆனந்தத்தை நாம தான் தேடி எடுக்கணும். ஏன்னா அது பரமாத்மா உள்ள இருக்கார். பரமாத்மாவை ஆனந்தப்படுத்தும் போது அந்த ஆத்மா தானாக ஆனந்தம் பெறுகிறது அப்படிங்கிறது தெரியாம நாம ஆனந்தத்தை வெளியில தேடிட்டு இருக்கிறோம். எப்படி கிடைக்கும்? வெளியில கிடைக்கவே கிடைக்காது. சத்து சித்து ஆனந்தம் நமக்குள்ள இருக்கின்றது. அதுதான் தன்னுணர்வு. தன்னை உணர்ந்த ஆத்மா. அந்த ஆத்மாக்கு மட்டும்தான் யயாத்மா சுப்ரசீததி. அந்த ஆனந்தம் கிடைக்கும். ஆத்மாவுக்கு ஆனந்தம் கிடைக்கும். அடுத்த ஸ்லோகம் 31. வைடூரிய கிருத சோபனா வாப்ய உத்பவ மாலினீஹி பிராப்தம் கிம் புருஷனர் திருஷ்ட்வா தாரத் தச்சுஷூர்வடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. குளிக்கும் இடமான படித்துறையும் அதன் படிக்கட்டுகளும் வைடூரியங்களினால் கட்டப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டனர். நீர் முழுவதும் தாமரை மலர்களினால் நிறைந்திருந்தது. இது போன்ற ஏரிகளை கடந்து செல்லும் பொழுது தேவர்கள் ஓரிடத்தினை அடைந்தனர். அங்கு ஒரு பெரிய ஆழமரம் இருந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படித்துறைகள் படிக்கட்டுகள் வைர வைடூரியங்களால் கட்டப்பட்டிருந்தது. நாம ஒரு வைரத்தை கண்டாலே இங்க நம்ம வந்து அது பெரிய பொக்கிஷமா நினைச்சு பீரோக்குள்ள வச்சுக்கிறோம். அப்படித்தான் அன்னைக்கு அந்த காலங்கள்ல தாஜ்மஹால்ல கூட அவ்வளவு வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்டிருந்ததா. இப்பெல்லாம் போனா ஒரு கல்ல கூட நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் எல்லாம் சுட்டுட்டு போயிட்டாங்க. ஸ்லோகம் 32. சயோஜன சதோத்சேத பாதோண லிட பாயதக பரியக்ருதாச்சல சாயோ நிர்நீடஸ்தாப வர்ஜிதக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம். மொழிபெயர்ப்பு. அந்த ஆலமரம் 800 மைல்கள் உயரமும் அதன் கிளைகள் 600 மைல்கள் சுற்றளவிற்கு பறந்தும் விரிந்தும் இருந்தன. அம்மரத்தின் இனிய நிழல் சீதோஷ நிலையினை நிரந்தரமாக குளிர்ச்சியடைய செய்தது. இவ்வாறிருக்கும் அங்கு பறவைகளின் ஒளி என்பதே இருந்தும் அங்கு பறவைகளின் ஒளி என்பதே இல்லை. பொருளுரை. பொதுவாக எல்லா மரங்களிலும் பறவைகள் கூடு கட்டி மாலையில் எல்லாம் ஒரு சேர தம் கூடுகளுக்கு வந்து ஒலி எழுப்பிய வண்ணம் இருக்கும். ஆனால் இந்த ஆலமரத்தில் பறவைகளின் கூடுகள் இல்லாததினால் எந்தவித ஓசையும் இன்றி அங்கே அமைதி நிலவியது. ஓசையினாலோ அல்லது உஷ்ணத்தினாலோ எந்தவித உபத்திரவங்களும் இல்லாததினால் அந்த இடம் தியானத்திற்கு மிகவும் உகந்ததாய் இருந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ எப்பவுமே பொதுவா பார்த்தோம் அப்படின்னா ஆலமரத்துல நிறைய கிச்சு 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 கிச்சுன்னு நிறைய பறவைகள் இருக்கும். ஆனா இங்க இருக்கிற ஆலமரத்துல வந்து எந்த ஒரு ஓசையும் இல்லாம பறவைகள் கூடுகளோ பறவைகளோ இல்லாம அது வந்து ஒரு அமைதியான குளிர்ச்சியான இடமா இருந்தது. அதனால அது தியானத்துக்கு மிகவும் வசதியா இருந்தது, கன்வீனியன்டா இருந்ததுன்னு சொல்றாங்க. அடுத்தது ஸ்லோகம் 33. தஸ்மின் மகா யோகே மயே முமுஷு சரணே சூராக தத்ருஷு சிவம் ஆசீனம் தக்தாமர்ஷம் இவாந்தகம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. அம்மரத்தின் கீழ் சிவபெருமான் அமர்ந்திருப்பதை தேவர்கள் கண்டனர். அவரது கோலம் தெய்வீக யோகிகளுக்கு நிறைவினையும் அனைத்து மக்களுக்கும் இரட்சிப்பு அளிக்கும் தன்மை வாய்ந்ததாகவும் இருந்தது. காலத்தின் நித்திய அமைதியினை போன்று விளங்கிய அவரது தோற்றம் அவர் தனது ஆத்திரத்தினை விட்டொழித்தவராக காட்சி தந்தது. பொருளுரை.
இச்லோகத்தில் உள்ள மகா யோகமயே என்னும் வார்த்தையில் யோகம் என்பது முழுமுதற் கடவுளை தியானம் செய்வது என்பதாகும். மகா யோகம் என்பது பகவான் விஷ்ணுவின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்போரை குறிப்பதாகும். தியானம் என்பதற்கு நினைத்தல் அல்லது ஸ்மரணம் என்று பொருள். 9 வகையான பக்தி தொண்டில் ஸ்மரணம் என்பது ஒரு முறையாகும். யோகியர் பகவான் விஷ்ணுவின் வடிவத்தினை தம் உள்ளங்களில் நினைக்கின்றனர். இவ்வாறு அந்த ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து பல பக்தர்கள் பகவான் விஷ்ணுவை தியானித்துக் கொண்டிருந்தனர். மகா என்னும் சமஸ்கிருத சொல் மகத் என்னும் சாரியை நின்று வந்ததாகும். இச்சாரியையானது அதிகமான எண்ணிக்கை அல்லது அளவினை குறிப்பதாகும். எனவே மகா யோகா என்பது பகவான் விஷ்ணுவின் வடிவத்தை அங்கிருந்த ஏராளமான மகா யோகிகளும் பக்தர்களும் தியானித்துக் கொண்டிருப்பதை குறிக்கிறது. பொதுவாக இந்த யோகிகள் ஜடக்கட்டுக்களில் இருந்து விடுதலை பெற விரும்புகின்றனர். அவர்கள் வைகுண்ட லோகத்தில் உள்ள ஆன்மீக உலகனை அடைகின்றனர். விடுதலை அல்லது முக்தி என்பது ஜடக்கட்டு அல்லது அறியாமையிலிருந்து விடுதலை பெறுவது ஆகும். நமது உடல் அடையாளத்தின் காரணமாக நடப்பு உலகில் நாம் பிறவிகள் தோறும் துன்பப்படுகிறோம். முக்தி என்பது அத்துன்ப வாழ்வினின்று விடுதலை பெறுவதாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ அங்க வந்து சிவபெருமான் அந்த ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செஞ்சுட்டு இருக்கிறார். அவரது கோலம் எப்படி இருக்குன்னா, தெய்வீக யோகங்களுக்கு நிறைவினையும் அனைத்து மக்களுக்கும் ரட்சிப்பு அளிக்கும். ரட்சிப்பு அப்படின்னா பாதுகாப்பு அளிக்கும் தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. இப்ப காலத்தின் நித்திய அமைதியினை போன்று விளங்கிய அவரது தோற்றம் அவர் தனது ஆத்திரத்தை விட்டொழித்தவராக காட்சி தந்தது. தியானத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? எப்பவுமே சாந்தமான நிலையில இருப்பாங்க. அது மாதிரி அங்க அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மட்டுமல்ல, அவர் கூட சேர்ந்து நிறைய யோகிகள் பகவான் விஷ்ணுவோட வடிவத்தை தம் உள்ளங்கள்ல நினைக்கின்றாங்க. யோகிகள் என்ன நினைப்பாங்க? பரமாத்மாவை நினைத்து அந்த அவங்கவுங்க இதயத்தில் இருக்கின்ற பகவானை, அந்த பரமாத்மாவை உள்நோக்கி வழிபடும் முறைதான் நாம 2வது முறை. வதந்தி தத்தத்துவம் விதஸ்தத்துவம் அஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்பியதே. இப்ப பிரம்மேதி அப்படிங்கிற பிரம்மன் நிலையை அடைய விரும்புறவங்க ஞானிகளா இருப்பாங்க. தியான யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா 2வது நிலையான பரமாத்மா அவரை நோக்கி தியானம் பண்ணுவாங்க. பக்தர்கள் அவங்க கடைசி நிலையான பகவான் இது சப்பியதே அப்படின்னு சொல்லி பகவானை அவங்க வந்து வியக்தித்துவத்தில் உருவ வழிபாட்டுல அவங்க ஈடுபடுவாங்க. சோ பக்தி தொண்டு பண்ணுவாங்க. அப்ப இங்க இந்த தியானிகள் எல்லாம் இங்க உட்கார்ந்து தியானம் பண்றாங்க. எதுக்காக? விஷ்ணுவை குறித்து விஷ்ணு லோகத்துக்கு போறதுக்காக. அப்போ 9 வகையான பக்தி தொண்டுல ஸ்ரவணம், ஸ்மரணம் அதுதான் முதல் முறை. அப்போ அவங்க வந்து ஸ்மரணம் பண்றாங்க 3வது முறை. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம். ஸ்மரணம்ங்கிறது எண்ணுவது. அப்ப அந்த உள்ளத்துல இருக்கிற பகவானை கட்டை விரல் சைஸ்ல இருப்பாரு, 3 இன்ச்சு. அந்த விஷ்ணுவை நினைத்து அவங்க தியானம் பண்றாங்க. சங்கு சக்கர தாரிணியாக, கதை, தாமரை, புஷ்பம் ஒரு கையில, சங்கு சக்கரம் கதை ஒரு கையில இருக்கும். அந்த விஷ்ணுவை குறித்து அவங்க வழிபடுறாங்க. அப்ப மகா யோக அப்படின்னா பகவான் விஷ்ணுவின் வடிவத்தை அங்க இருக்கிற மகா யோகிகளும் பக்தர்களும் தியானித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ சிவலோகத்துக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க? இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுது, அங்கேயும் வந்து பகவான் விஷ்ணுவை நோக்கி அவங்க தியானம் பண்ணுகிறார்கள். ஏன்னா நம்ம பல லோகங்களை பாக்குறோம். யாந்தி தேவ விரதாவேனான் பித்ரு யாந்தி பித்ரு விரதாக பூதானி யாந்தி பூதை ஜாந்தி மத்தியாஜினோ அபிமாம் அப்படின்னு சொல்லி யார் எந்தெந்த தெய்வங்களை வழிபடுகிறார்கள், யாரை நினைத்து வழிபடுகிறார்களோ அந்தந்த லோகத்துக்கு போக முடியும். அப்ப சிவபெருமானை குறித்து வழிபடுறவங்க சிவலோகத்திற்கு போனாலும் அங்க கோலோக விருந்தாவனம் போல அங்கெல்லாம் வந்து 5 விதமான பாவங்கள் எல்லாம் கிடையாது. சாந்த, சக்கிய, வாத்சல்ய, மாதுரிய, தாசிய அந்த பாவங்கள் கிடையாது. அங்க போய் என்ன பண்ணணும்? சிவபெருமான் தியானம் பண்ணிட்டு இருப்பார், கூடவே வந்து நாமளும் தியானம் பண்ணணும். யாரை குறித்து? விஷ்ணுவை குறித்து. சோ அங்க போனாலும் அதுக்கு மேல எலவேட் ஆகணும், உயர்த்தப்பட வேண்டும். எங்க? கோலோக விருந்தாவனத்துக்கு, இல்லைன்னா வைகுண்ட லோகங்களுக்கு. சோ சிவபெருமானோட லோகம் அதுக்கு கீழே தான் இருக்கு. இத வந்து
அறிவுள்ளவர்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க. சிவபெருமான் மேலான லோகத்தில் இருந்தாலும் அந்த லோகம் வைகுண்டங்களுக்கு கீழே தான் இருக்கிறது. அப்புறம் அதுக்கு கீழே தேவி தாமம். இப்படி நாம வந்து 5th கேண்டோல அதை பார்க்க போறோம். அடுத்தது ஸ்லோகம் 34. சனந்தநாத்யைர் மகாசித்தை சாந்தை சம்சாந்த விக்கிரகம் உபாசியமானம் சக்யா சபர்த்தா பத்ரா குஹ்யம் ரஷசாம். ஹரே கிருஷ்ணா. கரெக்ஷன். மொழிபெயர்ப்பு. சிவபெருமானைச் சுற்றி முக்கியர்களின் தலைவராகிய தெய்வீக அருள் பெற்ற குபேரனும் முன்னரே முக்தியடைந்த அவரது 4 குமாரர்களும் அமர்ந்திருந்தனர். சிவபெருமான் தெய்வீக அமைதி உடையவராக விளங்கினார். பொருளுரை. சிவபெருமானை சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் முக்கியமானவர்கள். ஏனென்றால் 4 குமாரர்களும் பிறவிலேயே முக்தியடைந்தவர்கள் ஆவர். அவர்கள் பிறந்தவுடன் தமது தந்தையினால் புதிதாக படைக்கப்பட்ட உலகில் ஜனத்தொகையினை அதிகரிப்பதற்காக திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டதை நாம் இங்கு நினைவு கோரலாம். அவர்கள் அதனை அறுத்த பொழுது பிரம்மதேவன் ஆத்திரமுற்றார். இந்த ஆத்திரத்தின் விளைவாக அவதரித்தவரே ருத்ரன் அல்லது சிவபெருமான் ஆவார். ஆகையினால் சிவபெருமானும் குமாரர்களும் நெருங்கிய உறவினர் ஆவார். தேவர்களின் பொருளாளரான குபேரன் பெருந்தமுடையவர் ஆவார். அப்படின்னா குபேரன் பெருந்தமுடையவர் ஆவார். குமாரர்களுடன் குபேரனுடன் சிவபெருமான் கொண்டிருந்த தொடர்பினால் அவர் அனைத்து உன்னதங்களையும் பௌதீக செல்வங்களையும் உடையவராக விளங்கினார். உண்மையில் அவர் தனமுடையவர். மாதாஜி, குபேரன் பெருந்தனமுடையவர் ஆவார். உன்னதங்களையும் தனித்தன பெருந்தமுடையவர். சரி சரி. தனமுடையவர். நான் வரல. சரி சரி. அவர் பரமபுருஷ பகவானின் இயல்போடு பிறந்தவர் ஆதலினால் அவர் நிலை மிகவும் மேன்மையுடையதாகும். கிருஷ்ணா. அப்ப சிவபெருமானை சுற்றி இருந்தவங்க குபேரன், சனத்குமாரர்கள், இவங்கெல்லாம். அப்ப குபேரன் யாருன்னா செல்வத்திற்கு அதிபதி. அவர்கிட்டதான் எல்லா பொக்கிஷங்கள் இருக்கு. அவர் வந்து பகவான்கிட்ட அதை பெற்று அவர் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. மகாலட்சுமிகிட்ட இருந்து அவர் பெறுகிறார். பெற்று மற்றவங்களுக்கு பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர் எல்லாருக்கும் அதை பகிர்ந்தளிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் 35. வித்யா தபோ யோக பதம் ஆஸ்திதம் தம் அதீஸ்வரம் சரந்தம் விஸ்வ சுக்ருதம் வாத்சல்யால் லோகமங்கலம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி படிக்கட்டுங்களா? படிங்க. மொழிபெயர்ப்பு. சிவபெருமான் புலன்கள், ஞானம், பலன் தரும் செயல்கள், மனநிறைவினை அடைவதற்குரிய பாதை போன்றவற்றின் தலைவரைப் போல வீற்றிருப்பதை தேவர்கள் பார்த்தனர். இப்பிரபஞ்சம் முழுவதற்குமே அவர் நண்பராக விளங்கினார். அனைவரிடத்தும் அவர் கொண்ட அன்பின் விளைவாக மிகுந்த மங்களமுடையவராகவும் விளங்கினார். பொருளுரை. சிவபெருமான் முற்றிலும் ஞானமும் தவமும் உடையவராக இருக்கிறார். தொழிலின் குணங்களை அறிந்ததாக உணரப்படுபவன் முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டின் பாதையில் நிலை பெற்றவனாக அறியப்படுகின்றான். பக்தி தொண்டு எவ்வாறு செய்வது என்பது பற்றிய முழு அறிவும் பெறாமல் ஒருவரால் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டாற்ற முடியாது. சிவபெருமான் இங்கே ஆதீஸ்வரர் என்று குறிப்பிடுகிறார். ஈஸ்வரா என்றால் நெறியாளர் என்பதாகும். அதீஸ்வரர் என்றால் புலன்களின் நெறியாளர் என்று பொருள். பொதுவாக நமது ஜட மாசுடைய புலன்கள் புலனுகர்ச்சி செயல்களில் ஈடுபட்டினாலேயும் கவனமுடையதாக இருக்கும். ஞானத்தினாலும் தவத்தினாலும் ஒருவன் உயர்வடையும் பொழுது புலன்கள் தூய்மை அடைவதினால் அவன் முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டில் ஈடுபாடுடையவனாகிறான். இந்நிறைவின் அடையாளமாக திகழ்பவர் சிவபெருமான். ஆதலினாலேயே வேதங்கள் சிவபெருமானை வைஷ்ணவானாம் யதா சம்பு, சிவபெருமான் சிறந்த வைணவர் என்று கூறுகின்றன. சிவபெருமான் தனது செயல்களின் மூலம் பௌதிக உலகில் உள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஒரு நாளில் 24 மணி நேரமும் எவ்வாறு பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும் என்று காட்டுகிறார். ஆகையினால் அவர் இங்கே லோக மங்களம், அதாவது பந்தப்பட்ட ஆத்மாக்களின் நல்வினையே உருவமாக விளங்குகிறார் என்று குறிப்பிடுகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப சிவபெருமான் வந்து புலன்கள், ஞானம், பலன் தரும் செயல்கள், மன நிறைவினை அடைவதற்குரிய பாதை போன்றவற்றின் தலைவரை போல வீற்றிருப்பதை தேவர்கள் பார்த்தனர். யாருக்கெல்லாம் வந்து கர்மகாண்டிகள்,
பலன் வேணுமோ அவங்க எல்லாம் சிவபெருமானை வழிபடுவாங்க. இது கொடுத்தா அது கிடைக்கும், அது கொடுத்தா இது கிடைக்கும் அப்படின்ற செயல்ல ஈடுபடுறவங்க. அவர் வந்து இப்பிரபஞ்சம் முழுவதுமே அவர் வந்து நண்பராக இருக்கிறார். எல்லார்கிட்டயும் அவர் அன்பு செலுத்துறார். அதனால்தான் அவருக்கு பேரு சிவன். சிவன் அப்படின்னா மங்களம். சிவம் அப்படின்னாலே மங்களம். அப்போ அவர் வந்து ஞானமும் தவமும் உடையவராக இருந்தார். இப்ப தொழில்களின் குணங்களை அறிந்ததற்காக உணரப்படுபவன் முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டு பாதையில் நிலை பெற்றவனாக அறியப்படுகின்றான். தொழிலின் குணங்களை அறிந்ததாக உணரப்படுபவன் முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டின் பாதையில் நிலை பெற்றவனாக அறியப்படுகின்றான். ஏன்னா ஞானம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லா ஞானமும் இருக்கும். எதை செஞ்சால் என்ன பிரதிபலன், அப்ப எதை செய்யக்கூடாது, நியம யம நியம ஆச்சரண அந்த மாதிரி. அப்ப இங்க வந்து அதீஸ்வரர்னு அவர் சொல்லப்படுறார். அதீஸ்வரர்னா புலன்களின் நெறியாளர். ஏன்னா எல்லாருமே வந்து சிவபெருமானை புலனின்பத்திற்காக வழிபட்டாலும் அவரது புலன்களை கட்டுப்படுத்துகிறார். அதனாலதான் அதீஸ்வரர்னு சொல்லப்படுறார். நம்ம ஜட மாசுடைய புலன்கள் என்ன பண்ணுது? புலனுகர்விலேயே ஈடுபட்டிருக்கும். ஞானத்திலும் தவத்தினாலும் ஒருவன் உயர்வடையும் போது புலன்கள் தூய்மை பெறுகிறது. எப்பவுமே தவம், தானம், யாகம் இது நிறுத்தப்படவே கூடாதுன்னு நம்ம பார்த்திருக்கோம் பகவத்கீதையில. அப்போ சிவபெருமான் எப்பவுமே தவத்தில் ஈடுபட்டிருக்கார், ஞானத்திலேயே ஈடுபட்டிருக்கார். ஞானத்திலேயே அவர் முழுமையானவராக இருக்கிறார். அப்போ பக்தி தொண்டிலேயே ஈடுபடுறார். அதனாலதான் வேதங்கள் சிவபெருமானை வைஷ்ணவானாம் யதா சம்போ அப்படின்னு வர்ணிக்குது. சிவபெருமான் வந்து சிறந்த வைஷ்ணவர் அப்படின்னு. ஏன்னா அவர் எப்பொழுதும் பகவானை பற்றிய தவத்துல, தானத்துல, தியானத்துல ஈடுபட்டிருக்காரு. அப்போ அவர் வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஏன்னா 12 மகாஜனங்கள்ல ஒருவர். சுயம்பு, நாரத, சம்பு, குமார, கபிலோ, மனோகு, பிரகலாதோ, ஜனகோ, பீஸ்மோ, பளிர் வையாகீர் வயம். அந்த சம்பு அப்படிங்கிறவர் யாரு? சிவபெருமான். அதனால இங்க எப்படி பக்தி தொண்டில ஈடுபடணும்னு மக்களுக்கு அவர் ஒரு முன்மாதிரியா இருக்கிறதுனால லோகமங்கலம் அதாவது பந்தப்பட்ட ஆத்மாக்களின் நல்வினையே உருவமாக விளங்குகின்றார். லோகமங்கலம், லோகத்திற்கெல்லாம் மங்களம் தருபவர். ஏன்னா அவர் முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு அவர் இப்ப நிறைய பேரு சிவபெருமானை நாங்க ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டு சாம்பல் பூச்சிட்டு அர்த்தராத்திரியில சுடுகாட்டுல பிணங்களை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ரொம்ப கொடூரமா நடந்துக்குவாங்க. அகோரிகள் அப்படின்னு அவங்கள சொல்லிக்குவாங்க. நானே சிவபெருமான்னு சொல்லிக்குவாங்க. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு தலைய சடாமுடிய வளர்த்துக்குவாங்க. நிர்வாணமா இருப்பாங்க, சாம்பலை பூசிக்குவாங்க. ஆனா சிவபெருமானை போல விஷம் உண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. இமிட்டேட் பண்ணுவாங்க சிவபெருமானை போல. ஆனா சிவபெருமானாக யாரும் ஆக முடியாது. ஏன்னா அவர் ஜீவ தத்துவம் கிடையாது, அவர் சிவ தத்துவம். விஷ்ணு தத்துவம் இல்ல, ஜீவ தத்துவம் இல்ல, ஆனால் அவர் சிவ தத்துவம். சிவ தத்துவத்தை யாராலும் இமிட்டேட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் எல்லா சித்திகளும் கொண்டவர், மங்களகரமானவர். வைஷ்ணவானாம் யதா சம்போ ஆசுதோஸ் அப்படின்னு அவரை வந்து புகழ்ந்து கொண்டே போகலாம். அவரை எப்பொழுதாவது அவர் தவறாக நினைக்கப்படும் செயல்கள் நினைக்கப்படுதான் அவர் செய்யல. ஆனா பாக்குறதுக்கு நம்ம பார்வையில் அப்படி தெரிந்தாலும் அவர் அந்தரங்க சக்தியினால் ஆட்கொள்ளப்படுகிறாரோ தவிர வெளிப்புற சக்தியினால் அல்ல. பகவானுடைய அந்தரங்க சக்தியினால் அவர் ஆட்கொள்ளப்படுகிறார். பகவானுக்கான லீலையில அவர் ஈடுபடுறார். அடுத்த ஸ்லோகம் 36. லிங்கம் ச தாபசாபீஷ்டம் பஸ்மதண்ட ஜடாசினம் அங்கேன சத்யாப்ர ருஜாச்சந்திர வேகாச்ச பிப்ரதம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அவர் ஒரு மான் தூளின் மீது அமர்ந்து எல்லா விதமான தவங்களையும் மேற்கொண்டிருந்தார். உடல் முழுவதும் திருநீறு அணிந்திருந்ததினால் அவர் மாலை நேர மேகத்தினை போன்று காட்சியளித்தார். தலைமுடியில் சந்திரனது இளம்பிறையினை அடையாளமாக அணிந்திருந்தார். பொருளுரை: சிவபெருமானின் தவக்கோலங்கள் எல்லாம் உண்மையில் வைணவ
வைணவருக்கானவை என்று. சிவபெருமான் ஒரு முதல் தர வைணவராக இருந்தும் அவர் வைணவ கொள்கைகளை பின்பற்ற முடியாத ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கான தனது தோற்றத்தினை காட்சிப்படுத்துகிறார். சிவபெருமானின் பக்தர்களான சைவர்கள் அவரைப் போலவே உடையணிந்து சில நேரம் புகைப்பிடிப்பதிலும் மது அருந்துவதிலும் ஈடுபடுகின்றனர். இது போன்ற முறைகள் எல்லாம் வைணவ சடங்குகளை பின்பற்றுவோரால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ வைணவர்கள் வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விஷ்ணுவை ஆராதிப்பாங்களோ தவிர விஷ்ணுவை போல நான் இமிடேட் பண்ணணும்னு என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. சங்கு சக்கரம் ஒரே ஒருத்தன் தான் அப்படி பண்ணினான், சிசுபாலன் இல்லைங்களா? பவுண்ட்ரகன். எஸ் மாதாஜி, பவுண்ட்ரகன் அப்படி பண்ணினான். ஆனா மத்தவங்க யாருமே அந்த மாதிரி பண்ணல. விஷ்ணுவை போல நாங்க ஆறோம் அப்படின்னு எல்லாம் பண்ணல. அப்போ இங்க வந்து சிவபெருமானை போல சைவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவரை போலவே புகை பிடிக்கிறது, மது அருந்துறது, ஜடாமுடி வச்சுக்கிறது, திருநீர் பூசிக்கிறது, இது மாதிரி நிறைய இது மாதிரி நிறைய பித்தலாட்டங்கள் எல்லாம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப சிவபெருமானை யாரை குறித்து வழிபடுகிறார் அப்படிங்கிறத அவங்க பண்ண மாட்டாங்க. சோ சிவபெருமானை போல இருக்கணும்னே பண்ணுவாங்க. ஆனா சிவபெருமானை முக்கியமான ஒண்ணை விட்டுட்டு மத்ததெல்லாம் வெளிப்புற செயல்கள் எல்லாம் ஈடுபடுவாங்க. இன்டர்னல்ல விட்டுருவாங்க, எக்ஸ்டர்னல் மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அதனால என்ன லாபம் கிடைக்க போகுது? பகவத்கீதையில கூட பகவான் கிருஷ்ணர் சொல்றார், நீ வந்து உன்னோட சொந்த வழியில அடுத்தவங்களை போல நீ நடக்காத, உன்னோட சொந்த வழியில் செல் அப்படி. அடுத்தவர்களை வந்து நீ இமிட்டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றார். அடுத்தது ஸ்லோகம் 37. உபவிஷ்டம் தர்ப்பமய்யாம் பிருஷ்யாம் பிரஹ்ம சனாதனம் நாரதாய பிரபோ சந்தம் பிருச்சதே ஸ்ருண்வதாம் சதாம். ஹரே கிருஷ்ணா. படிக்கிறாங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. யாரா படிக்கிறீங்களா? வேற படிக்கிறாங்க மாதாஜி. வேற ஏதாச்சும் படிக்கிறோம் படிக்கிறோம். படிக்கிறாங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. தர்பை புல்லினால் செய்யப்பட்ட பாயின் மீது அமர்ந்து கொண்டு நாரதர் உள்ளிட்ட அங்கு குழுமியிருந்தவர்களிடம் அவர் உரையாடி கொண்டிருந்தார். அதிலும் குறிப்பாக அவர் நாரத முனிவரிடம் முழு மெய்ப்பொருளை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார். பொருளுரை: சிவபெருமான் தர்பையின் மீது அமர்ந்து கொண்டிருந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏனெனில் முழு மெய்ப்பொருள் பற்றிய உணர்தலை பெறுவதற்குரிய தவங்களை செய்வதற்கு சிறந்த ஆசனமாக தர்பை புல்லை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதிலும் இச்லோகத்தில் அவர் குறிப்பாக எல்லோராலும் போற்றப்படும் முனிவரான நாரதரிடம் உரையாடி கொண்டிருந்தார் என்று குறிப்பிடுகிறார். நாரதர் சிவபெருமானிடம் பக்தி தொண்டினை பற்றி அறிகிறார். தலை சிறந்த வைணவரான சிவபெருமான் அவருக்கு அதை பற்றி எடுத்துரைக்கின்றார். சிவபெருமானும் நாரதரும் வேத ஞானத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தாலும் அதன் உட்கருத்து பக்தி தொண்டு பற்றியதுதான் என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இது தொடர்பாக அடுத்து கூறிக்கொள்ள வேண்டியது, சிவபெருமான் பரமாச்சாரியாகவும் நாரத முனிவர் பரமசீடராகவும் இருந்தனர் என்பதே. ஆகையினால் வேத ஞானத்தின் உயர்ந்த பொருளாக இருப்பது பக்தி அல்லது பக்தி தொண்டேயாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க வந்து சிவபெருமான் நாரத முனிவருடன் பக்தியை பற்றின உரையாடல்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்ப வந்து அவர் தர்பை புல்லின் மேல் அமர்ந்திருக்கிறார். தர்பை புல் அப்படிங்கிறது ஆன்மீகத்துல ரொம்ப முக்கியமானது. இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் எல்லாம் வரும்போது தர்பை புல்ல வச்சு அந்த எதிர்மறை ஆற்றலை தடுக்கும் ஆற்றல் கொண்டது தர்பை புல். அப்ப இங்க வந்து நாரத முனிவர் சிவபெருமான் பரமாச்சாரியராகவும் நாரத முனிவர் பரம சீடராகவும் இருந்தனர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆகையால் வேத ஞானத்தின் உயர்ந்த பொருளாக இருப்பது பக்தி அல்லது பக்தி தொண்டாகும். ஏன்னா எப்பொழுதும் ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் அப்படிங்கிறது தான் பக்தர்களோட வேலை. அப்ப சிவபெருமான் அதைத்தான் இங்க செஞ்சுட்டு இருக்காரு. யாரு கூட? உயர்ந்த பக்தரான நாரதருடன். அப்போ ஒருத்தர் வந்து சொல்பவராகவும் இன்னொருத்தர் கேட்பவராகவும் இருக்கிறார். அப்ப சொல்லுபவர் அப்படிங்கிறவர் கொஞ்சம் உயர்ந்த இடத்துல இருக்கிறார். இப்ப பகவான் கிருஷ்ணர் சொல்றார் அப்படின்னா அர்ஜுனன் வந்து ஒரே தளத்துல கிடையாது. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் உயர்ந்த தளத்துல இருக்கங்காட்டிக்குத்தான் ஒருவர் சொல்பவராகவும் மற்றவர் கேட்பவராகவும் அங்க அறியப்படுகிறார். இல்லைன்னா கேட்க வேண்டியது இல்லையே. அப்போ சொல்லுபவர் வந்து இங்க
சிவபெருமானா இருக்கிறதுனால அவர் பரம ஆச்சாரியராகவும் நாரத சீடராகவும் இருக்கிறார். அடுத்தது ஸ்லோகம் 38. கிருத்வௌரௌ தஷினே ஸ்வயம் பாத பத்மம் ச ஜானினி பாஹும் பிரகோஷ்டே அஷமாலாம் ஆஷீனம் தர்க்க முத்ரயா. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படி படி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அவர் தனது இடது காலை வலது தொடையின் மீது இட்டும் இடது கரத்தினை இடது தொடையின் மீது வைத்தும் காட்சி தந்தார். தனது வலது கையில் உத்திராட்சர மாலையை வைத்திருந்தார். இவ்வாறு அமர்ந்திருக்கும் நிலை வீரசனம் எனப்படும். அவர் வீரசன நிலையில் அமர்ந்து தனது விரலினை தர்க்க முத்திரையில் வைத்திருந்தார். பொருளுரை. சிவபெருமான் இங்கு அமர்ந்திருந்த நிலையானது அஷ்டாங்க யோக முறையின்படி வீரசானம் என்பதாகும். யோக முறைகள் யம நியம கட்டுப்படுத்துதல், ஒழுங்குமுறை விதிகளை பின்பற்றுதல், அமர்ந்து பயிற்சி செய்யும் ஆசன முறைகள் மேற்கொள்ளுதல் என்று 8 பிரிவுகளாக உடையதாகும். வீரசனத்தை போன்ற பத்மாசனம் மற்றும் சித்தாசனம் போன்றவை இருக்கின்றன. பரமாத்மாவான விஷ்ணுவை உணரும் நிலையினை அடையாமல் இது போன்ற ஆசன முறைகளை மேற்கொள்வது யோகத்தின் நிறைவான நிலையாகாது. சிவபெருமான் இங்கே யோகேஸ்வரர், அதாவது யோகங்களின் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். கிருஷ்ணரும் கூட யோகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். யோகேஸ்வரர் என்பது சிவபெருமானின் யோக முறையினாலும் யாராலும் மிஞ்ச முடியாது என்பதாகும். யோகேஸ்வரர் என்பது கிருஷ்ணரின் யோக நிறைவான யாராலும் மிஞ்ச முடியாது என்பதையும் குறிப்பது. இதிலுள்ள மற்றொரு முக்கியமான சொல் தர்க்க முத்ரா என்பதாகும். அதாவது வலது கரத்தின் கட்டை விரல் நுனியும் இணைந்திருக்கும் மீதி 3 விரல்களும் விரிந்திருக்க கரத்தினை உயர்த்துவது தர்க்க முத்திரையாகும். ஒரு பொருளை பற்றி விவாதிக்கும் பொழுது கேட்பவர்களின் கவனத்தை ஈர்ப்பதுக்குரியது இம்முத்திரையாகும். இது உண்மையில் ஓர் அடையாளக்குறியே ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்போ அஷ்டாங்க யோக முறைப்படி வீராசனம், வீரச்சனம் இல்ல மாதாஜி, வீரா ஆசனம். ஆசனம்னா உட்கார்றது. சரி, நீங்க படிக்கும்போது வீராசனம்னு படிச்சீங்க. வீர ஆசனம் அது 2 சேர்த்தி இருக்கு. நீங்க படிக்கும்போது இப்படி படிக்கணும். இப்ப யம நியம இதெல்லாம் ஒழுங்குமுறை விதிகளை பின்பற்றுதல், எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாது, கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது எதை எடுக்கக்கூடாது. அப்புறம் எந்த முறையில ஆசனம் மேற்கொள்ள வேண்டும், யம நியம ஆசனம் மேற்கொள்ள வேண்டும். ஆசன பிராணயாமா மூச்சு பயிற்சி, யம நியம ஆசன பிராணயாமா பிரத்யங்காரா தாரண சமாதி தியான சமாதி அப்படின்னு 8 முறைகள் அதுல இருக்கு. அப்ப அந்த பத்மாசனம் வீராசனம் அப்படிங்கிறது ஒரு பத்மாசன நிலையில சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார். இப்ப யோக சித்தி இங்க சிவபெருமான் அனைத்தும் நிறைந்தவர். அதனாலதான் அவர் யோகேஸ்வரர், யோகங்களின் தலைவர். கிருஷ்ணா கூட அப்படித்தான் அழைக்கப்படுறார், யோகேஸ்வரர். அதாவது எல்லா யோகங்களும் அவர்கிட்ட இருந்தா வருது அப்படின்னு. இப்ப இங்க தர்க்கமுத்ரா அப்படின்னா கட்டை விரல் நுனி சுண்டு விரல் நுனி இணைந்திருக்கு. அப்படி தாமரை மாதிரி இப்படி மேல கைய வச்சு அத 2 கையும் உயர்த்தி அந்த முத்திரையில இருந்து தியானம் பண்றது. இப்படி ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கு, ஒவ்வொரு முத்திரைகள் இருக்கு. முத்திரைகளுக்குன்னே இப்ப தனியா கிளாஸஸ் கூட இருக்கு. இந்த முத்திரா பண்ணினா இந்த உறுப்பு நல்லா செயல்படும், அந்த உறுப்பு நல்லா செயல்படும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது ஸ்லோகம் 39. தம் பிரம்ம நிர்வாணம் சமாதிம் ஆஸ்ரிதம் யூபாஸ்ரிதம் கிருஷம் யோக கஷாம் ஷலோக பாலா முனையோ மானுனாம் ஆத்யம் மரும் பிராஞ்சலஸ்ய பலய பிரணேமூப. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. அனைத்து முனிவர்களும் இந்திரன் தலைமையின் கீழுள்ள அனைத்து தேவர்களும் கூப்பிய கரங்களுடன் சிவபெருமானுக்கு தங்கள் வந்தனங்களை அர்ப்பணித்தனர். சிவபெருமான் இடையில் காவி உடை தரித்து யோக சமாதியில் ஆழ்ந்திருந்தார். அவரது தோற்றம் அனைத்து முனிவர்களை காட்டிலும் மிகவும் உயர்வானதாக காட்சியளித்தது. பொருளுரை. இச்லோகத்தில் உள்ள பிரம்மானந்தம் என்னும் வார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்பிரம்மானந்தம் அல்லது பிரம்ம
நிர்வாணத்தினை பற்றிய பிரகலாத மகாராஜா மிகவும் அருமையாக விளக்கம் அளித்திருக்கிறார். ஒருவன் அதோஷ நிலையில் முற்றிலும் ஒன்றியிருத்தல் வேண்டும். அதாவது ஜட மனிதர்கள் புலனியந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டவராக விளங்கும் முழுமுதற் கடவுளின் நினைவில் மற்றும் ஆழ்ந்திருக்கும் நிலைக்கே பிரம்மானந்தம் என்று பெயர். முழுமுதற் கடவுளின் தோற்றம், நாமம், உருவம், குணம், லீலைகள் போன்றவையெல்லாம் உணர்ந்து கொள்வது அரிதினும் அரிதாகும். ஏனெனில் அவர் லோகாயாத மனிதர்களின் யூகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக விளங்குகிறார். லோகாயாத மனிதர்கள் முழுமுதற் கடவுளை பற்றி எண்ணுவதோ அல்லது உணரவோ இயலாதவர்கள் ஆதலினால் அவர்கள் கடவுள் இறந்து விட்டதாக நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர் தனது நித்திய வடிவமான சச்சிதானந்த நிலையில் எப்பொழுதும் வாழ்கிறார். பகவானின் உருவத்தினை தொடர்ந்து தியானிப்பதே சமாதி அல்லது தன்னிலை மறத்தல் என்று பெயர். சமாதி என்பது குறிப்பிட்ட ஒன்றை பற்றியே சிந்தித்தல் என்பதாகும். ஆகையினால் எப்போதும் முழுமுதற் கடவுளனை பற்றிய தியானிக்கும் தகுதியினை ஒருவன் அடைந்து விட்டான் என்றால் அவன் எப்போதும் சமாதி நிலையில் பிரம்மானந்தம் அல்லது பிரம்ம நிர்வாணத்தினை அனுபவிக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் அந்த அடையாளங்களை வெளிப்படுத்தினார். ஆதலினால் அவர் பிரம்மானந்தத்தில் மூழ்கியிருந்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றொரு முக்கியமான வார்த்தை யோக கஷா என்பதாகும். யோக கஷாம் என்றால் ஒருவர் தனது இடது தொடையினை காவித்துணியினால் இருக்க கட்டியபடி அமர்ந்த நிலையில் இருக்கும் தோற்றமாகும். அதுபோல் மனோனாம் ஆத்தியம் என்னும் வார்த்தையும் மிக முக்கியமானதாகும். ஏனென்றால் அது தத்துவவாதியை அல்லது சிறந்த சிந்தனையாளரை குறிப்பிடுவது. அப்படிப்பட்டவரே மனு என்று அழைக்கப்படுகிறார். சிவபெருமான் இங்கே சிந்தனையாளர் அனைவரினும் சிறந்த சிந்தனையாளராக குறிப்பிடப்படுகிறார். உண்மையில் சிவபெருமான் பயன்தராத சிந்தனையில் தன்னை ஈடுபடுத்துவதே இல்லை. அவரது சிந்தனையெல்லாம் எப்போதும் இழிந்த கட்டுண்ட நிலையில் இருக்கும் அசுரர்களை மீட்பது பற்றியதாகவே இருக்கும் என்று முந்தைய ஸ்லோகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பகவான் சைத்தன்யரின் வருகையின் போது அத்வைத பிரபுவாக சதாசிவம் அவதரித்தார். மேலும் அத்வைத பிரபுவின் முக்கிய நோக்கம் பந்தப்பட்ட ஆத்மாக்களை பகவான் கிருஷ்ணரின் பக்தி தொண்டு நிலைக்கு உயர்த்துவதாகவே இருந்தது என்று சொல்லப்படுகிறது. மக்கள் அனைவரும் பயன்தராத தர்மங்களில் ஈடுபட்டிருக்கும் வரை அவர்களது ஜட வாழ்வினை அது தொடர செய்யும். அத்வைத பிரபுவாக அவதரித்த சிவபெருமான் பரமபுருஷ பகவானை சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரித்த மாயைக்குள்ளான ஆத்மாக்களை மீட்க வேண்டும் என்று வேண்டினார். உண்மையில் பகவான் அத்வைதரின் வேண்டுகோளின் பேரிலேயே பகவான் சைத்தன்யராக அவதரித்தார். சிவபெருமானுக்கும் ஒரு சம்பிரதாயம் உண்டு. அது ருத்ர சம்பிரதாயம் என்று அழைக்கப்படுகிறது. அத்வைத பிரபுவினால் காட்சிப்படுத்தியதை போன்று சிவபெருமான் எப்போதும் வீழ்ந்துபட்ட ஆத்மாக்களை மீட்பது பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார். ஓம் தத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சரி, இப்போ ஒரு கேள்வி எல்லாருக்கும். அருவவாதிகள் ஞானிகள் அவங்களுக்கும் பக்தர்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அருவவாதிகள் பரம பிரம்மஜோதியை தியானம் பண்ணுவாங்க. ஞானிகள் ஞானிகள் பரமாத்மாவை நினைச்சு தியானம் பண்ணுவாங்க. இல்ல குழப்பிட்டீங்க எல்லாமே. உருவத்தை வழிபாடுவாங்க. அருவ பிரம்மனையும் உருவத்தை வழிபடுவாங்க மாதாஜி அருவவாதிங்க. நீங்க அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா சொல்றீங்க. ஞானிகள் கரெக்ட் அருவ பிரம்மனை. மகேஷ் மாதாஜி இருங்க, இல்ல மத்தவங்களுக்கு சான்ஸ் தரலாம். மகேஷ் மாதாஜி, ஸ்ரீலக்ஷ்மி மாதாஜி. பிரம்ம ஜோதி வழிபடுவாங்களா மாதாஜி அருவவாதிங்க? ஆமா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆமா மாதாஜி, பிரம்ம ஜோதியை வழிபடுவாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதுல அவங்க ஜோதியை வழிபடுறாங்க மாதாஜி, உருவம் இல்லாம. நம்ம பக்தர்கள் பகவானுடன் அன்போட பரிமாற்றம் பண்ணி ஆமாங்க மாதாஜி பக்தி பண்றோம் மாதாஜி. ஓகே, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ ஞானிகள் அந்த அருவவாதிகள் எல்லாமே சுயநலவாதிகள். நேத்தின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி மட்டும்தான் நினைப்பாங்க, மத்தவங்கள பத்தி நினைக்க மாட்டாங்க. ஆனா பக்தர்கள் மற்றவர்களும் தன்னுடன் தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறவேன்னு சொல்லி எல்லாரையுமே பக்தர்களா உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க.
பஜனானந்தி கோஷ்டியானந்தி மாதிரி அதுக்கு மாதிரியா மாதாஜி? இதுக்கு ஒரு அது விளக்கம். அது அது வேற மாதாஜி. சரிங்க இப்ப சரிங்க நான் சரிங்க பொதுவான சரிங்க ஒரு விளக்கம் வந்து, பக்தர்கள் சரி. பகவானை நோக்கி தான் மட்டும் செல்ல வேண்டும் என விரும்புறது கிடையாது. மற்றவர்களையும் பக்தி தொண்டுல ஈடுபடுத்துவாங்க. ஆனால் ஆமா. அருவவாதிகள், ஞானிகள் அவங்கெல்லாம் வந்து தான் மட்டும் போனா பகவான்கிட்ட போனா போதும். சோ அங்க வந்து சுயநலம் இருக்கும், இங்க சுயநலம் இருக்காது. அப்ப சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? அவரு பொது நலமா தான் இருக்காருங்க மாதாஜி எல்லாருக்கும். அவர் வந்து பக்தி தொண்டுல ஈடுபடுறார். ம் சோ அவர் வந்து எப்போதுமே அந்த சமாதி நிலையில பகவானை பற்றிய சிந்தனையில அவர் மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கும் அவர் வைஷ்ணவானாம் யதா சம்போ. வைஷ்ணவர்கள்ல மிக உயர்ந்த வைஷ்ணவரான அவர் மற்றவர்களையும் வைஷ்ணவர்களாக்க முயற்சிக்கிறார். சரிங்களா? ஆனா அவர் பகவான் ஈஸ்வரர் வந்து தியானத்துல இருக்கிறத வந்து சிவனை கும்பிடுறவங்களுக்கு அது புரியறது இல்ல. எதை நோக்கி அவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆமா. அப்படிங்கறதெல்லாம் தெரியறது இல்ல அவங்களுக்கு. ஆனா ஆமா. அவரே சிவனே பகவானை நோக்கிதான் தியானம் பண்றாருங்கிறது சிவன் பக்தர்களுக்கு ஏன் மாதாஜி தெரியல? அதுதான். ஏன்னா அவங்க உண்மையில சிவபெருமானை வந்து எதுக்காக வழிபடுறாங்கன்னா, அவரை முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு கிடையாதே. ம், ம். அவர்கிட்ட இருந்து வாங்கணும். கர்ம காண்டியம். ஆமா. பொருளை வேண்டும் வேண்டி வரத்தை. சிவபெருமான் சீக்கிரம் தந்துருவார். கருணை வேண்டும் வரம். மிக்கவர். கேட்ட உடனே தந்துருவார். கேட்கும் வரத்தை சீக்கிரம் தந்துருவார். அதனால அவங்க வழிபடுறாங்க. எல்லாருமே அன்பை வச்சு வழிபடுறது இல்ல. So, அப்படி சிவபெருமானை புரிஞ்சு வழிபடுறவங்களுக்கு கண்டிப்பா அவர் விஷ்ணுவை வழிபடுகிறார், அதைத்தான் அவர் விரும்புவார் அப்படின்னு அவங்களும் வைஷ்ணவர்களாக முயற்சிப்பாங்க. சோ இது வந்து காலப்போக்குல நடக்கும். ஏதோ ஒரு ஜென்மத்துல பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே அது நடக்கும். இப்ப சிவபெருமான் எப்படி அஹ் பகவான் விஷ்ணுவே எல்லாருக்கும் வந்து சுதந்திரத்தை யாருடைய ஃப்ரீ வில்ல தலையிடுறது கிடையாது இல்லைங்களா? அது போல சிவபெருமானும் நானே வந்து இப்ப உங்களெல்லாம் வந்து குடுமை பிடிச்சு நீங்க எல்லாம் 16 மாலைகள் காலையில் வந்து பண்ணியே ஆகணும்னு சொல்றோமா? யாருக்குமே உரிமை இல்லை. யாரோட இதுலயும் யாரும் போய் தலையிட முடியாது. கட்டாயப்படுத்த முடியாது. நான் அன்பா சொல்லலாம். வாங்க வாங்க வாங்கன்னு கால்ல விழுந்து கெஞ்சலாம். எப்படி சைத்தன்யா மகாபிரபு வந்தப்ப நித்யானந்த பிரபுவும் அத்வைத பிரபு இவங்க எல்லாம் வந்து அதைத்தான் செஞ்சாங்க. அத்வைத பிரபு யாரு? சாட்சாத் பகவான் சிவபெருமான். விஷ்ணுவும் சிவனும் இணைந்த தோற்றம் தான் அத்வைதர். அப்ப அத்வைதர் வந்து கருணை கொண்டு சிவபெருமான் அதுல இருக்கார் அத்வைத ரூபத்துல. அப்ப அவர் வந்து அவரோட கருணையினாலதான் இங்க பகவான் மீண்டும் இந்த கலியுகத்துல அவதாரம் பண்ணார் சைத்தன்ய மகாபிரபுவாக. அதாவது ஆஹ் அவர் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கல. அவர் மறைக்கப்பட்ட சன்னாவதாரம், மறைக்கப்பட்ட அவதாரமாக. இப்ப எல்லா மற்ற லீலைகள்ல வந்து நான் தான் பகவான் அப்படின்னு காமிச்சுக்கிற மாதிரி பெரிய உருவம் எடுத்தார், பல அற்புதங்களை பண்ணினார். மச்சவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் எல்லாம் வந்து அவர் தன்னை வெளிப்படுத்திட்டார், தன்னையே பகவானாக காட்டிக்கொண்டார். ஆனா இங்க காட்டிக்கவே இல்லை. அவர் தான் பகவான். ஆனா பகவான் யாராவது சொன்னா உடனே காதை பத்திக்குவார் சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா தான் ஒரு பக்தராக இருக்க விரும்பினார். எப்படி ஸ்ரீமதி ராதாராணி பகவான் மேல கிருஷ்ணர் மேல பக்தி கொண்டு அவங்க எவ்வளவு ஆனந்தமா இருக்காங்க. நான் தான் படைத்தவன், எனக்கு இல்லாத ஆனந்தம் எப்படி ராதாராணிக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா எப்படி கிடைக்குதுங்கிறது அவங்கவுங்க நிலையில இருந்து போய் பார்த்தா தானே தெரியும். அப்ப ஸ்ரீமதி ராதாராணியோட மூடுல அவங்களோட நிறத்துல அவங்க ஒரு பக்தராக அவதரித்து சைத்தன்ய மகாபிரபுவாக கிருஷ்ணரை எங்க பார்த்தாலும் கிருஷ்ணரோட ஞாபகம் அவருக்கு. அதனால அவர் எங்க பார்த்தாலும் அவர் கிருஷ்ணரா அவதரித்த இடத்துல படுத்து உருண்டார். யமுனாவை பார்த்தோன்னா அதுக்குள்ள குதிச்சார், கடலை பார்த்தோன்னா அது யமுனா நதின்னு குதிச்சார். அப்போ இந்த மாதிரி அவர் எல்லா இடங்களிலும் வந்து பகவானை மட்டுமே கண்டார். சோ ஸ்ரீமதி ராதாராணியோட மூடுல அவங்க வந்து பக்தி பண்ணிட்டு
சைத்தன்ய ம். மகாபிரபுவாக நம்மளுக்கெல்லாம் இந்த கலியுக தாரக மந்திரமான ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்கின்ற மகா மந்திரத்தை தந்து அருளிட்டு போனார். இப்ப சைத்தன்ய மகாபிரபு அவதரித்ததுனாலேயே இந்த கலியுகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா 500 வருடங்களுக்கு முன்னாடிதான் அவர் அவதரிச்சிருக்காரு. சோ ம். இந்த கலியுகம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. எத்தனையோ கலியுகங்கள் வந்து இந்த காலச்சக்கரத்துல அந்த 4 யுக சக்கரத்துல வந்திருக்கு. ஆனா இந்த கலியுகம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதை வந்து நாம கரெக்டா உபயோகப்படுத்திக்கணும். இந்த மகா மந்திரம் சைத்தன்ய மகாபிரபுவால கொடுக்கப்பட்டது. இந்த மந்திரத்தை எந்த நேரமும் நாம யூஸ் பண்ணி நாம முன்னேறலாம். அப்ப இங்க வந்து பிரம்மானந்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது பிரம்ம நிர்வாணம் பற்றி பிரகலாத மகாராஜா சொல்றாரு இல்லைங்களா? அதோக்ஷஜ நிலையில் முற்றிலும் ஒன்றியிருத்தல். அதாவது ஜட மனிதர்கள் புலனேந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டவராக விளங்கும் முழுமுதற் கடவுளின் நிலைவில் முற்றும் ஆழ்ந்திருந்த நிலைக்கே பிரம்மானந்தம். பிரம்ம ஆனந்தம் அப்படின்னா என்ன? எப்பவும் பகவானோட நினைப்புல தியானம், சமாதி. அந்த நிலைதான் சமாதி. அஷ்டாங்க யோகத்துல பாத்தீங்கன்னா தியானம், அதாவது 7வது நிலை. அப்ப பக்தி யோகத்துல அந்த தியானத்துல பக்தர்கள் தானாகவே முன்னேறிடுறாங்க. அந்த யம நியம ஆச்சன பிராணயாமா பிரத்யங்காரா அதெல்லாம் இல்ல. நேரடியா 7வது ஸ்டெப்புக்கு ஜம்ப் ஆகி மேல வந்துடுறாங்க. ஆனா அருவவாதிகளோ யோகிகளோ ஞானிகளோ கீழிருந்து வரணும். யம நியம ஆச்சன. ஆனா பக்தி யோகிகள் 7வது ஸ்டெப் ஒரே அடியில 7வது ஸ்டெப் ஏறிடுறாங்க தியானங்கிற நிலைக்கு. அப்புறம் சமாதிங்கிற நிலையை எப்ப அடைய முடியும்? அந்த பிரம்மானந்தத்தை எப்ப அடைய முடியும் அப்படின்னா, எப்பொழுதும் பகவானுடைய எண்ணத்திலேயே ஆழ்ந்திருக்கிறது அந்த சமாதி. சமாதினா வேற எதுவுமே புறச்செயல்கள் நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. புறச்செயல்களால பாதிக்கிறது நம்மளுக்கு என்னென்ன உருவாகும்? இரட்டைத்தன்மைகள் உருவாகும். ஒண்ணு கவலையோடு இருப்போம், இல்ல மகிழ்ச்சியா இருப்போம், இல்லைன்னா பகல் எது இரவு எதுன்னு தெரியும், இல்லைன்னா இன்று நாளை, இல்ல வயதாகுது, இளமை பருவமா இருக்க, முதுமை பருவமா இருக்க, உடல் பற்றிய எண்ணத்தில் ஆழ்ந்திருப்போம். சோ இருமைகள் இதெல்லாம். அந்த இருமைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, வெளிப்புற சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம பகவானோட தியானத்துல ஆழ்ந்திருக்கிறது தான் பிரம்மானந்தம். பிரம்மனை பற்றிய பிரம்மன் அப்படின்னா இங்க விஷ்ணு தான், வேற எதுவுமே கிடையாது. பகவான் கிருஷ்ணர் தான். விஷ்ணு, பகவான் கிருஷ்ணர் எல்லாம். அப்போ அவரை பற்றிய சிந்தனையில ஆழ்ந்திருக்கிறோம். அதனால ஆனந்தம் கிடைக்கிறது. ஏன்னா அதுதான் நம்மளோட ஸ்வரூபம். நம்மளோட ஸ்வரூப நிலை என்ன? சச்சித்தானந்த நிலை. நாமும் பகவானோட பின்ன பகுதி. இப்ப பகவானோட இணைந்திருக்கும் போதுதான் அந்த ஆனந்தம் கிடைக்குது. ஏன்னா ஒரு நெருப்போட இணைந்திருக்கும் போதுதான் அது நெருப்பா இருக்கும். நெருப்பு கீழே விழுந்தா என்ன ஆகும்? நெருப்பு துண்டு சாம்பலாய் கரியாய். அப்ப நெருப்போடு இணைந்திருக்கும் போதுதான் அதனோட நெருப்பின் தன்மை அதுக்கு பிரகாசமா இருக்கும். நாமெல்லாம் யாரோட இணைந்திருக்கணும் இப்போ? பகவான் இருக்கணும். ஏன்னா நாமெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல். பகவானோட பார்ட் அண்ட் பார்சல். அப்ப பகவானுக்கும் நம்மளுக்கும் அதே குணங்கள் தான் இருக்கு. அச்சிந்திய பேத அவேத தத்துவா. அப்ப நம்மளோட உண்மை நிலையை மறைந்து இங்க வந்து கற்பனை உலகுல ஜனிச்சிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் வந்து பொய்யான தோற்றம், மாய பிம்பம். ஆனா உண்மையா நம்மளுக்கு படுது. ஏன்னா நாம மாயவின் பிடியில இருக்கோம், முக்குணத்துல பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். முக்குணத்தை விட்டு நீங்கணும் அப்படின்னா என்னைக்கும் பகவானோட தியானத்துல இருக்கும்போது நம்மளோட உண்மையான சொரூப நிலை வெளிப்படும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்? அந்த பொய்யான தோற்றம் பிடிக்காது. அப்போ உண்மையைத்தான் விரும்பும். இந்த மனம் என்ன பண்ணும்? என்னைக்கும் பகவானோட நாமத்தை பாடுறதுல ஆனந்தம் அடையும், பகவானை பற்றி பேசுறதுல ஆனந்தம் அடையும். எப்பொழுதுமே பார்ப்பது, நினைப்பது, பேசுவது எப்பொழுதும் பகவானை பற்றியே இருக்கும். பக்தர்களோட சங்கத்துல இணைய விரும்பும். சோ எப்பொழுதும் அதே சிந்தனையில இருக்கும்போது நாம மிக உயர்ந்த நிலையை அடைகிறோம். அதுதான் பரமானந்த நிலை, பிரம்மானந்த நிலை, பரம ஆனந்த நிலையும் கூட. இப்ப சிலர் எல்லாம் நினைக்கிறாங்க பகவான் இறந்துட்டார் அப்படின்னு. எப்படி அவரால் இறக்க முடியும்? அவர் வந்து
இறக்குற நம்மள மாதிரி ஜட உடல் கிடையாது அவருக்கு. அவருக்கு சச்சிதானந்த உடல். அப்போ அவர் வந்து எப்பவுமே சச்சிதானந்த நிலையில் தான் இருக்காரு. அவரை பற்றி தியானிக்கிறது தான் சமாதி, தன்னிலை மறத்தல். இப்பெல்லாம் நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? தன்னிலை அப்படிங்கிற நிலையில நான் இந்த பெயர்ல இருக்கேன், நான் இந்த ஜாதி, நான் இந்த இடம், இந்த ஊர்ல இருக்கேன், இதுதான் என் ஐடென்டிபிகேஷன். என்னை அடையாளப்படுத்துறது எப்படி? நான் இறைவனுடன் சமமான இறைவனுக்கு நிகரான அந்த குணத்தை பெற்றிருக்கிறேன், இறைவனுக்கு நிகரானவன், அவருடைய பார்ட் அண்ட் பார்சல் அப்படியெல்லாம் நம்மளுக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா பகவானை மறந்து இதுல ஆழ்ந்திருக்கும் போது பகவானை பற்றிய நினைப்புல இல்லாதனால நான் பொய்யான அந்த பிடியில சிக்குண்டு இங்க மாயில கட்டுப்பட்டிருக்கேன். ஆனா உண்மையான நிலை என்னன்னா, நான் பகவானுடைய பின்ன பார்ட் அண்ட் பார்சல், பின்ன பகுதி. அப்ப எப்பவும் பகவானை பற்றி சிந்திக்கும் போது இப்போ நான் வந்து தவறான இதுல மூழ்கி இருக்கேன். அதனால நான் வந்து தவறான செயல்ல ஈடுபட்டிருக்கேன். இப்ப கைகளால நடக்கணும்னு ஆசைப்படுறேன். முடியுமா? எவ்வளவு தூரம் நடப்பீங்க கைகளால? அது உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? முடியாது. இல்ல ஈஸியா இருக்குமா? முடியாது மாதாஜி. முடியாது. அப்படியே செய்ய நினைச்சாலும் கூட ஒரு சர்க்கஸ்காரன் எவ்வளவு தூரம் செய்வான்? கைகளால நடந்து நான் என்ன சாதனை பண்றேன், அதுக்காக எப்படி மெனுக்கடணும்? உடம்ப வருத்திக்கணும். அப்போ நான் அது அப்படிதான் இருக்கோம் நாமெல்லாம் இப்போ ஜட உலகுல. உண்மையில நான் பகவானுக்கு சேவை செய்வதை விடுத்து எனக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறப்ப நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். ஆனா பகவானுக்கு சேவை செய்யறப்போ தானாக அந்த உடல் வந்து திருப்தி அடைகிறது. எப்படி பகவானுக்கு சேவை செய்யறப்ப தானா திருப்தி அடைகிறோம்? யாராவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. பகவான் திருப்தி அடையும் போது நம்மளும் திருப்தி அடைகிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு சொன்னேன். வேருக்கு நீர் ஊற்றுவது போலவும் மாதாஜி, வயிற்றுக்கு உணவளிப்பது போலவும் நம்ம இந்த சேவை நீங்க எப்பவுமே முந்திக்க கூடாது. அடுத்தவங்களுக்கு சான்ஸ் தரணும். ஒண்ணுமே பேசலையே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எனக்கு கொஞ்சம் வேலை அதனால சாரி மாதாஜி. சரி, வேலை கை செய்யணும், மனசு வந்து இங்க இருக்கணும். கிச்சன்ல இருந்தாங்க அதனால. ஓகேங்களா? இது எப்பவுமே ஓகே மாதாஜி, எப்பவுமே நம்மளுக்கு வந்து இது கண்டிப்பா தெரியணும். அவங்க எப்படி டக்குன்னு சொல்றாங்க பாரு மகேஸ்வரி மாதாஜி. அதாவது வயிற்றுக்கு உணவளிக்க போடும்போது மற்ற உறுப்புகள் தானாக பலம் பெறுகிறது. கையே நீ இந்த ரசம் எடுத்துக்கோ, மூக்கை இந்த நீ சாம்பார் ஊத்திக்கோ, காதுக்குள்ள வந்து புளி இது வேற ஏதாவது ஊறுகாய் போட்டுக்கலாமா? அப்படி கிடையாது. வாய் தான் சாப்பிடுதா, வாயில சாப்பிடுதா, அது வயிறுல போய் ஜீரணிச்சு எல்லா பகுதிகளுக்கும் ரத்தம் போகுது. அது போல பகவானுக்கு சேவை செய்யும் போது நாம் தானாக இன்பம் பெறுகிறோம். அப்ப வேருக்கு நீரூற்றப்படும் போது என்ன ஆகுது? கிளை, காய், கனி, இலைகள் எல்லாமே பயன்பெறுகிறது. அது போல பகவானுக்கு சேவை செய்யும் போது நாம் எல்லாமே பலனடைகிறோம். பிரபு வரல, சோ இதை முடிச்சிடலாம். அப்போ தத்துவவாதியை அல்லது சிறந்த சிந்தனைவாதியை குறிக்கிறது என்னது? மனோனாம் ஆத்தியம். அப்ப சிவபெருமான் இங்க வந்து சிறந்த சிந்தனையாளர். அதனால பயன் தரா சிந்தனைகள்ல ஈடுபடுறதே கிடையாது சிவபெருமான். அவரது சிந்தனை எங்க இருக்கு? அசுரத்தனத்திலிருந்து மக்களை மீட்பதில் இருக்குது. அதனாலதான் அவர் வந்து அத்வைத பிரபுபா வந்து கங்கை நீரை சால கிராமத்திற்கு ஊற்றி அவரு துளசி இலையை அர்ப்பணித்து பகவானை இங்க வந்து வரவழைச்சார். ஏன்னா மக்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான நிலை, கலியுகம் முத்திட்டே போகுது. பகவானே இந்த மக்களுக்கு நான் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சிவபெருமான் நினைக்கிறார். நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்? ஆஹா, இவங்களை எல்லாம் நான் பக்தன் ஆக்கிடுவேன். ஒரு சின்ன அகங்காரம் இருக்கும், இவங்களை மாத்திடலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற பகவானோட சக்தி தான் அவர்களை மாற்றுமோ தவிர யாராலையும் ஒருவரை மாற்ற முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் பகவான். 100% பகவான் தான். அதை எப்போ ஒருத்தன் உணர்கிறானோ அப்பதான் நம்ம மேல்நிலையை அடைய முடியும். நான்கிற அந்த சின்ன சிந்தனை எங்க வருதோ அப்ப அடிபட்டுறோம் நாம. அப்ப சிவபெருமான் வந்து
அத்வைத பிரபுவா வந்து தானே இந்த உலகத்தை மாத்திரலாம், இவங்களுக்கெல்லாம் வந்து நான் மந்திரத்தை கொடுத்து நான் கொண்டு வந்துறேன். அவர் நினைச்சாரு, அவர் வந்தா மட்டும்தான் முடியும். சிவபெருமானே நினைக்கிறாரு. இப்ப நாமெல்லாம் எம்மாத்திரம் அவரோட கால் தூசுக்கு சமமாக மாட்டோம். சின்ன தூசுக்கு கூட சமமாக மாட்டோம். அப்ப அவர் நினைக்கிறார், பகவானே வரணும் அப்படின்னு. அப்புறம்தான் சைத்தன்ய மகாபிரபுவா அவர் அவதரித்தார். அத்வைத பிரபுவின் வேண்டுதலை ஏற்று சைத்தன்ய மகாபிரபுவா வந்து நமக்கு விடிவெள்ளியாக நம்மளுக்கெல்லாம் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எல்லாருக்கும் தூவிட்டு போயிருக்காரு. எல்லாருக்கும் கருணையின் வடிவாக இருக்கிற அவதாரங்களையே மிக 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 கருணையான வடிவம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சைத்தன்ய மகாபிரபுவின் அவதாரம் தான் ரொம்ப கருணை மிக்க வடிவம். ஏன்னா அவர் கருணையை வாரி வழங்கியிருக்கார். ஏன்னா மற்ற யுகங்கள்ல பாத்தீங்கன்னா அசுரர்கள் அவர் வந்து கொன்னார். ஸ்ரீராமரா வந்தார், மச்ச அவதார், கூர்ம அவதார், நரசிம்ம அவதாரம். ஏன்னா அசுரர்கள்னா அன்னைக்கு தனியா அசுரர்கள் மட்டும் இருந்தாங்க. ஆனா இப்ப அசுரர்கள் அப்படின்னாலே நம்ம மனசுக்குள்ள எல்லாருகிட்டையும் அசுரர்கள் இருக்காங்க. காம குரோத லோபம் மோகம் மதம் ஆச்சரிங்கிற 6 அசுரர்கள் எல்லா ரதியத்தில் இருக்காங்க. அப்ப கொல்லணும்னு நினைச்சா எல்லாத்தையும் கொண்டுட்டு தான் போகணும். அது களி முத்தும் போது கண்டிப்பா பகவான் கல்கி அவதாரத்துல வந்து எல்லாரையும் கொல்லத்தான் போறாரு. ஆனா இன்னும் களி முத்தருக்கு ரொம்ப வருஷம் இருக்கு. 4,32,000 வருடங்கள்ல 5,000 வருடங்கள் தான் இந்த கலியுகத்துல போயிருக்கு. இன்னும் மீதி வருடங்கள் இருக்கு. அதுவும் இந்த 10,000 வருடங்கள் தான் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் நம்மளுக்கெல்லாம் மிகச்சிறந்த கருணையை வழங்க போகுது. அதுக்கப்புறம் மந்திரத்தை சொல்லி கொடுக்க கூட ஆள் இருக்காது. அதுக்குள்ள நம்மள எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா எல்லாரும் எப்பொழுதும் பகவானுடைய இந்த நாமத்தை உச்சரித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டும் அவர் புகழ் பாடிக்கொண்டும் சத் சங்கத்துல இணைந்து நம்ம பக்தி பண்ணிட்டே இருக்கணும். பகவானை பற்றி என்னைக்கும் பேசணும். ஏன்னா சிவபெருமான் அதைத்தான் விரும்புகிறார். அதனாலதான் அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவை வரவழைச்சார் பகவானை இந்த லோகத்துக்கு. ஏன்னா பகவான் இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு எந்த லாபமும் இல்லை. இங்க வந்தாலே அவருக்கு குப்பைக்குள்ள உட்காந்து இருக்கிற மாதிரி தான். ஏன்னா ஜட உலகம் ஒரு குப்பை மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. அவங்கவுங்க இருக்கிற இடம்தான் நம்மளுக்கு சிறந்தது நாம நினைப்போம். இதுக்குள்ளேயே நாம பாருங்க எவ்வளவு வசதி பண்ணிக்கிறோம். மார்பிள் போட்டுக்கிறோம், ஏசி போட்டுக்கிறோம், பெரிய வீடு கட்டுறோம். ஆனா இதெல்லாம் குப்பை பகவானுக்கு. நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் ஆஹா 5 ஸ்டார் ஹோட்டலா, பெரிய ஹைஜீனிக்கா இருக்கும், நல்லா இருக்கும். அங்கேயும் டாய்லெட் தான். டாய்லெட் போட்டா அங்கேயும் டாய்லெட் தான். அது மாதிரி இந்த குப்பையான உலகம், கீழ் உலகம். அது மேலுலகங்கள் கூட ஓரளவுக்கு தான். ஆனா ஆன்மீக லோகத்திற்கு இணையாக எதுவுமே ஆகாது. ஆன்மீக லோகத்துல 1% தான் தேவலோகம் இருக்குன்னா பாருங்க. அப்ப மீதி 99% எங்க போச்சு? அப்ப ஆன்மீக உலகம்தான் மிகவும் மேன்மையானது, மிகவும் சுத்தமானது, மிகவும் எல்லா நற்குணங்களும் நிறைந்தது. அது கண்ணால பார்க்காம நான் வந்து அது பேசுறதுக்கு கூட வார்த்தைகள் இந்த ஜட உலகத்துல ஜட வார்த்தைகளாலதான் பேச முடியாது. அதனால நம்மளுக்கு தெரியாது. ஆனா அங்க இருந்தவர்கள் சொன்னதுனால நம்மளுக்கு தெரியுது. ஸ்ரீல பிரபுபாதர் அவங்க எல்லாம் சொன்னதுனால நம்மளுக்கு தெரியுது. சிவபெருமானுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அது ருத்ர சம்பிரதாயம். அப்ப எப்பொழுதுமே அவர் வந்து வீழ்ந்த ஆத்மாக்களை எப்படி முன்னேற்றுவது அப்படிங்கறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கார். அடுத்தது பதம் 40 நாளைக்கு படிக்கலாம். இதுல யாருக்காவது கருத்துக்கள் சந்தேகம் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.